வணக்கம். எக்ட்ராவினுடைய தினசரி வழிகாட்டிக்குள்ளே வரவேற்கிறோம். எக்ட்ராவுடைய விதிமுறைகளை நீங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது. சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபட வேண்டும். அதாவது சப்போர்ட் கிட்டையும் ரெசிஸ்டன்ஸ் கிட்டையும் மட்டும்தான். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். பொன் முட்டையிடும் வார்த்தை நம்ம அந்த முட்டையை தான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். 10ல் 3 வியாபாரம் தவறானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். விதிமுறையை மறக்கக்கூடாது. ரைட். சாதாரண சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம மேலே தாண்டும் போது வாங்கி விற்பதும் சப்போர்ட் உடைக்கும் போது விற்று வாங்குவது பண்ணுறது தெரியும். கேப் அப் கேப் டவுன் எப்படி சமாளிக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். நான் இந்த மாதிரி கேப் அப் பார்க்கும்போது என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் கூட வெயிட் பண்ணலாம். அதனுடைய ஹையர் லோவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கொண்டு எந்த பக்கம் உடைக்கிறதோ அந்த பக்கம் போகலாம். மேலே உடைச்சா பை அண்ட் செல், கீழே உடைச்சா செல் அண்ட் பை. பெரும்பாலும் கீழே உடைத்து போகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் கேப் டவுன் ஆகும்போது பெரும்பாலும் ஏறி முடிகிறதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை நம்ம பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியில் நம்ம 14ஆம் தேதி கொடுத்துருந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 10,845 அப்படின்றத ரெசிஸ்டன்ஸில் ஆகும். 10,780 என்பது சப்போர்ட்டாக கொடுத்தோம். ஒவ்வொரு வாரத்துக்கு மணிக்கு நம்ம இதை கொடுக்குறோம். இதில் கூட பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ஸ்னு சொல்லியிருக்கேன் நான். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி வியாபார எல்லைக்குள் குறுகி கொண்டே போகிறது அப்படின்னு, வலிமையான பிரேக் அவுட் காத்திருக்கிறது அப்படின்னு கூட நான் எழுதியிருந்தேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 780 என்ற எல்லை உடைக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 780 என்ற எல்லை உடைக்கப்பட்டு அப்படின்னு பார்க்கும்போது கீழ் நோக்கி வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 720 அப்படின்ற எல்லை கூட வந்தாச்சு. இங்கே நம்ம கீழே ஒரு 50 புள்ளி இல்லையா, காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகி ஒரு 50 புள்ளிகளுக்கான ஒரு லாபத்தை கொடுத்துருக்கிறது, விற்று வாங்குறதுக்கான லாபம். அதே சமயம் இன்னொரு விஷயத்தை கவனித்தோம் அப்படின்னா இங்கே ரீபவுண்ட் ஆகி முடியும் போது ஏறக்குறைய அந்த கேப் டவுனுடைய ஆரம்ப எல்லைக்குள்ளே வந்தாச்சு. ஒரு வேளை நாளைக்கு இதுக்கு மேலே ஏற ஆரம்பித்தா ஒரு பிரம்மாண்டமான ஏற்றம் கூட வரலாம் அப்படின்றதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இது வந்து மேலே இந்த மேல் எல்லை உடைத்து திரும்ப ஏறும் பொழுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி நகர்ந்துருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா 2 எல்லை கொடுத்துருந்தோம். 27,460 மேலே 27,616. அப்போ கீழே எல்லை அதை வந்து கேப் டவுனும் கீழே எல்லையும் உடைச்சது அப்படின்றது பார்க்குறோம். உடச்சி மடமடன்னு இறங்கிடுச்சு காலையில். ஸோ இங்கே விற்று வாங்குவதற்கான ஒரு வழிமுறை இருந்திருந்தால் அதை மட்டும் பின்பற்ற வேண்டும். மற்றபடி ஒரு குறுகிய எல்லையில் இருப்பதனால இன்றைக்கி வியாபாரம் செய்வதில் பெரும் வாய்ப்பு இங்கே இல்லை அப்படின்றத நம்ம ஒரு செய்தியாக பார்த்துக்கொள்ள வேண்டும். எஸ்எல் டெக்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற விஷயம் 935 945 2 எல்லைகளை கொடுத்துருந்தோம். அதை உபயோகம் பண்ணி பார்க்கும்போது காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மேல் எல்லையிலேருந்து அப்படியே ஒரு உடச்சி கீழ் நோக்கி வர்றதை பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு கேப் அப் ஆகிட்டு அது கீழ் நோக்கி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கேப் அப் ஆகிட்டு கீழ் நோக்கி இறங்கும்போது விற்று வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது கீழ் எல்லையை உடைச்சி வரும் பொழுது இங்கேருந்து விற்று வாங்கும் வாய்ப்பு என்பது தினசரி வர்த்தகத்துக்கு பொருத்தமானது. கீழே பார்க்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்போர்ட் எல்லையை உடைச்சி கொஞ்சம் யூட்டர்ன் எடுத்து திரும்பினா ஒரு ஜாக்பாட் பைன்னு சொன்னேன் இல்லை 935 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 943 அப்படின்னு ஒரு 8 புள்ளி ஃபியூச்சர்ஸ்லேயே 7,856 5,200 ரூபாய்க்கான ஒரு ஏற்றம். இந்த மாதிரியான ஒரு ஜாக்பாட் பை வருவதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஷார்ட் அடிச்சு தான் கவர் பண்ணுறதையும் ஒரு கணக்கு வச்சுக்கணும். அடுத்து கேஷ் மார்க்கெட்டுக்கு வரும்போது டெக் மகேந்திரா வந்து 702.60 என்பது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 693 நம்ம சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். இந்த எடுத்துக்காட்டில் பார்க்கும்போது கீழ் எல்லை அப்படின்ற சப்போர்ட்டில் பாருங்க 693 அது உடைச்சாச்சு இல்லையா. 693ன்ற ஒரு எல்லை அது உடைக்கப்பட்டு அப்புறம் அது நம்ம விற்று வாங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறது. அப்புறம் இறங்கிட்டே இருக்கணும். விற்று வாங்குவதற்கு கூட எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 673 வரைக்கும் வந்துருக்கு. 16 ரூபாய் இறக்கம். இதில் நம்ம ஒரு 7-8 ரூபா பிடிச்சதா கூட ரொம்ப சந்தோஷம். விற்று வாங்கும் முறையில் டெக் மகேந்திரா ஒரு பெரிய லாபத்தை நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கிறதா பார்க்குறோம். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 661 671 2 முக்கியமான நிலைகள் நம்ம கோடிட்டு காட்டியிருந்தோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 661 எல்லை தான் ஒரு கேப் டவுன் ப்ளஸ் அதை உடச்சி வேகமான ஒரு இறக்கம். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு பக்கவாட்டு நகர்வு தான், ஒரு பெரிய கேப் டவுன் வந்தாச்சு. ஸோ இந்த கேப் டவுனில் இருந்து மீளக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம காத்திருந்தால் சொல்கிறேன் இல்லையா, ஒரு கேப் டவுன் போது ஏறி முடிவதும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதும் அந்த கணக்கில் ஒரு கேப் டவுன் ஆகிட்டு ஏறுவதற்கு தன்னை தயார் பண்ணும்போது அதை கொஞ்சம் கவனிச்சிருந்தாலும் இன்ட்ராடேயில் ஒரு கணிசமான தொகையை கூட நம்ம இதில் பார்த்துருக்க முடியும். அடுத்து எஸ்பிஐ லைஃப் நம்ம கொடுத்துருந்த 2 எல்லைகள் 640 632 கொடுத்துருந்தோம். இந்த 2 எல்லைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கூட இருக்குது. எந்த பக்கம் உடைத்தாலும் அந்த பக்கம் வியாபாரம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் கீழ் எல்லை உடைக்கப்பட்டது. அப்போ 631.90 என்ற கீழ் எல்லை உடைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். 632 என்ற எல்லை உடைச்சி இறங்கி அது இறக்குற எவ்வளோ தூரம் வந்தாச்சு, அது வந்து 618 ரூபா 30 காசுன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வந்தாச்சு. அப்போ பெரிய இறக்கம் தான் அது. 632லேருந்து மிகப்பெரிய இறக்கத்தை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ஒரு 6-7 ரூபா பிடிச்சிருந்தாலும் சந்தோஷம்தான். இருந்தாலும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, தெர் வாஸ் அ பிக் மணி. அடுத்ததாக நம்ம பார்க்குறது திவி ஸ்லாப். இது ஃபியூச்சர்ஸில் கொடுக்குற பொசிஷன் ட்ரேட் கூட பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். கொடுத்திருந்த எல்லை வந்து 1718 எல்லை தாண்டும் போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதில் உங்களுக்கு இங்கே கொடுத்தது அடுத்தடுத்த எல்லைகளை அதுனா 1732 1750 இதெல்லாம் வந்து நம்ம எல்லைகளாக எடுத்துக்கலாம். புக் பண்ணுறதுக்கு கீழே ஸ்டாப் லாஸாக 1703 வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இந்த இறங்கின மார்க்கெட்லேயும் நம்ம கொடுத்துருந்த மேல் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய 1518 அந்த 1518 தாண்டி மிக வலிமையாக ஏறி 1542 வரைக்கும் கூட ஏறி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது 1532 வந்தாவே நல்ல லாபம் தான். 42 அப்படின்றது 43 அப்படின்றதும் மிகப்பெரிய லாபம் இது இல்லையா? லாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நமக்கு 400 லாட் சைஸ். 400 லாட் சைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 ரூபானாவே 4000 ரூபாய் இல்லையா? இது ஏறக்குறைய 1810லேருந்து 42 43 வரைக்கும் போயாச்சு. 28 38 25 ரூபாய் லாபம்னு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் லாபம் அப்படி கூட நம்ம அதை பார்க்குறோம். இருந்தாலும் இதில் ஒரு 5000 ரூபா பிடிச்சிருந்தோம்னா கூட ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது ஒரு செய்தி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான தினசரி வர்த்தகத்தை வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எக்ட்ராவினுடைய இந்த தினசரி வழிகாட்டி ஈக்விட்டி ப்ரோ மூலமாக சரியான வழியில் சென்று உங்களுடைய லாப நட்ட கணக்கை வந்து கட்டுக்குள் வைத்து வியாபாரம் செய்ய வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.